Hello friends, welcome to DavidJames channel. So இன்னைக்கு நம்ம என்ன சாங் பார்க்க போறோம்னா செலிப்ரேஷன் ஆஃப் வாரிசு. அந்த சாங்ல தான் வந்து நமக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு एक्चुअली. ஸோ அஃபிஷியலாக லிரிக்கல் வீடியோவில் வந்து எப்படின்னா இந்த ஸ்டெப் போட்டிருப்பாங்க, இந்த ஸ்டெப் மட்டும் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரு கூலான ஸ்டெப் தான், ஈஸி தான், நீங்கள் கண்டிப்பாக போடலாம். ஈஸி தான்மா, நீங்கள் கண்டிப்பாக போடலாம். சில ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஸ்டெப்பில் என்ன பொசிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்தோன்னே வந்து ஒரு ஜம்ப் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் ஃபுல்லாகவே வந்து ஒரு குட்டி குட்டி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம. இப்போது எக்ஸாம்பிளாக போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்தராக. ஓகேவா, இதில் ஹிண்ட் என்னென்னா நீங்கள் ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பீங்க இந்த ஸ்டெப்ஸில் குட்டி குட்டி குட்டியாக. ஓகே, ஸோ அதை நான் கண்ட சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் என்னென்னா ஒரு ஜம்ப் பண்ணி அப்படி லேண்ட் ஆகுறீங்க. கால் வந்து கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க இப்படி. ஓகே, ஸோ இந்த கேப் வச்சுட்டு ஒரு ஜம்ப். ஓகே, ஸோ ஜம்ப் பண்ணும்பொழுது உங்களோட ஹேண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் சைடில் தான் போக போகிறீங்க. ஓகே, ஸோ ரைட் சைடில் போயிட்டு ஒன்று லெஃப்ட் சைடில் வர போகிறீங்க. ஓகேவா, லெஃப்ட்டுனா அதாவது கரெக்டாக இருந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. ஓகே, ரைட். இப்போ வந்து ஜம்ப் பண்ணும்போது ஹேண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா 1. ஓகே, அஸ்யூம் ஜம்ப் பண்ணுறேன், ஹேண்ட் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, என்ன பண்ணணுன்னா 1. ஓகே, ஸோ 1 இந்த ஸ்பீடில் பண்ணணும். ஸ்பீடு வந்து இப்படி. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஒரு சர்க்கிள் இப்படி ஃப்ரண்ட்டில் அப்படியே எடுத்துகிட்டு போய் இப்படி முடிக்கிறீங்க. ஓகே, ஸோ பொசிஷன் ஹேண்டோட முடியும் போது ஹேண்ட்ஸ் பொசிஷன் எப்படி இருக்கணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் கேஷுவலாக வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் இருக்க வேணாம், கேஷுவலாக வச்சுக்கோங்க. ஸோ எப்படின்னா இப்படியே போயிட்டு இப்படி வர போகிறீங்க, லெக்குக்கு மூவ்மெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இப்படியே போயிட்டு இப்படி பண்ண போகிறீங்க. அது என்ன டியூரேஷன் அப்படின்னா, ஒரு ஜம்ப் பண்ணுவீங்களா, ஜம்ப் பண்ண உடனே எப்படின்னா 1. ஸோ ஜம்ப் பண்ணி நீங்கள் ரைட் லெக் வச்சோனையும் லெஃப்ட் லெக்கில் பின்னாடி பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. அதாவது எப்படின்னா ஜம்ப் பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கப்புறம் 1 2 3. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடு போகிறோமா, ஸோ லெஃப்ட் லெக் எடுத்து உள்ளே தட்டுவோம். லெஃப்ட் சைடில் போகும்போது ரைட் லெக் எடுத்து உள்ளே தட்டுவோம். சேம் தான், டைரெக்ஷன் வேறு. ஓகே, ஸோ நம்ம லெக் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஜம்ப் பண்ணிவிட்டு 1 2 3. ஓகே, ஸோ எப்படின்னா 1 2 3 4. ஓகேவா, ரெடி அகைன். ஸோ ஜம்ப் 1 2 3 4. ஜம்ப் பண்ணிவிட்டு 1 2 3 4. ஓகே, ஸோ 4 வந்து நீங்கள் எப்படி தட்டணுன்னா, இப்படிலாம் தட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் லெக் வந்து இப்படி இப்படி பின்னாடி இப்படி, அதாவது முன்னாடி தெரியணும் வச்சு இப்படி தட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்படி ஜம்ப் தட்டுறீங்களா, தட்டும்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஹெட்டில் வந்து இப்படி இப்படி ஒரு ஷேக் அடி இப்படி இல்லைன்னா இப்படி. ஓகே, இதில் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரைட் சைடு மட்டும் அகைன் 1 டைம் அந்த ஹெட் ஷேக்கோடு சேர்த்து பண்ணலாம். ரெடி 1 2 3 4. ஓகே, ஸோ தட்டும்பொழுது ஹேண்டில் அப்படி பண்ண வேண்டாம், தலையை பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக சிங்க் ஆகும். ஓகேவா, ஸோ 4 இங்கே முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா அகைன் ஜம்ப். ஸோ ஜம்ப் பண்ணும்போது 1. இப்போ லெஃப்ட் சைடு போகும்போது, இப்போ லெஃப்ட் சைடில் போகும்போது ரைட் லெக் உள்ளே வரணும். ஓகே, ஸோ 1 2 3. ஓகே, கேமராக்குள்ளே வந்திருக்கேன். 3 வரும்போது ரைட் ஹேண்டு மேலே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி நீங்கள் வச்சுக்கலாம்னா, ரைட் சைடில் போகும்போது லெஃப்ட் ஹேண்டு மேலே வரும், லெஃப்ட் லெக்கை தட்டுவீங்க. ஓகே, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிற ஹேண்ட் அண்ட் லெக்கு. ஓகேவா, ஸோ லெஃப்ட் சைடில் போகும்போது ரைட் ஹேண்ட் மேலே இருக்கும், ரைட் லெக்கை தட்டுவீங்க. ஓகே, ஈஸி, ஆப்போசிட் டைரெக்ஷன் ஹேண்ட் அண்ட் லெக், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு இப்படி முடிக்கிறோமா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ரைட் லெக் தான் இருக்குது. ஓகே, ஸோ ரைட் லெக் என்ன பண்ணணுன்னா 1 இப்படி உள்ளே தட்டுறீங்க, 1 2. ஓகே, ஸோ இதில் என்னென்னா நீங்கள் இப்படி நேராக நின்றுட்டு இப்படி தட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஸ்டெப்பு இப்படி தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்லைட்டாக ரைட் சைடில் இப்படி இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு ரைட் சைடில் இருந்துட்டு 1, தென் ஸ்லைட் லெஃப்ட் 2. ஸோ அந்த டைரெக்ஷன் இப்படி தெரியுதா, அது வந்து ஹேண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக சிங்க் ஆகிடும். ஓகே, இதில் வந்து குட்டி குட்டி ஜம்ப் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அதை நான் சொல்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு. ஓகே, ஸோ இப்படி தட்டி முடிக்கிறீங்களா, முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உங்கள் ரைட் லெக் எடுத்து பேக்கில் தட்டுங்க. ஓகே, தட்டும்பொழுது உங்கள் ஹேண்ட் என்ன பண்ணோன்னா ரைட் ஹேண்டு 1 இப்படி 1. ஓகே,
அதாவது 1 இப்படி பண்ணுறோம்ல, இப்படி பண்ணாமல் இப்படி பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படி முடியுதா? ரெடி, 1 2. ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் மேலேருந்து இப்படி கீழே இப்படி புஷ் பண்ணணும், கீழே இப்படி இழுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து கீழே 1 2 3 4. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி முடியுதா? ஜம்ப் நான் சொல்கிறேன், முடியுதா? முடிச்சுட்டு அப்படியே 1 2 3 4. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இப்படி போயிட்டு இங்கே வந்து இப்படி முடிக்கிறோம்ல, அப்போல்லாம் வந்து அந்த குட்டி ஜம்ப் கிடையாது. குட்டி ஜம்ப் எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த ஸ்டெப் போகிறோம்ல அப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்லைட்டாக இப்படி ஜம்ப் பண்ணினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3, அதாவது 2 கால் கிடையாது, எந்த கால் கீழே இருக்கோ அந்த காலில் ஒரு ஜம்ப். எப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஸ்டெப் பார்த்தீங்களா, அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்போட இது முடிச்சிட்டேன். அப்போ தான் ஜம்ப் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் எப்படி ஜம்ப் பண்ணணுன்னா 1 2 3 4 5 6 7. ஓகே, அதாவது நீங்கள் கால் கீழே வச்சுட்டு அகைன் ஒரு ஜம்ப் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இப்படி முடிக்கிங்களா, முடிச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 ஜம்ப் பண்ணுறதோட சேர்த்து கவுண்ட் ஆட் பண்ணுறோம். ஓகே, புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஜம்ப் பண்ணாமலே 1 2 3 4 அப்படி பண்ணலாம். ஆனால் மூவியில் வந்து ஆடும்போது தளபதி வந்து அந்த ஜம்ப் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. ஓகே, அந்த ஜம்ப் பண்ணும்போது அப்படியே இருக்கும் சூப்பராக. ஜம்ப் பண்ணாமல் போயிருவார், ஜம்ப் பண்ணாமல் பண்ணுங்களேன், நார்மலாக இருக்கா. அந்த மூவியில் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த குட்டி குட்டி ஜம்ப்பு, அந்த ஜம்ப் எப்படி பண்ணணுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் கீழே லேண்ட் ஆகிறீங்களா, எந்த லெக்கு ஆக்சுவலாக இப்படி பண்ணும்போது ஒரு லெக் தான் இருக்குது, இப்படி பண்ணும்போது ஒரு லெக் தான் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே ஒரு லெக் தான் நீங்கள் வச்சு ஒரு லெக் மடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லெக் வச்ச உடனே அகைன் ஒரு ஜம்ப் பண்ணிடுங்க குட்டியாக. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இப்படி வர்றீங்களா, அகைன் ஒரு ஜம்ப் வைக்கிறீங்களா, அகைன் ஒரு ஜம்ப். ஓகே, இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக சிங்க் ஆகிடும். அதாவது இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எண்டு வரைக்கும் நீங்கள் அந்த ஜம்ப் கண்டினியூ பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இந்த ஜம்ப் வந்து இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜம்ப் வச்சு நான் கவுண்ட் சொல்லலை. ஓகே, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டெப்பில் முடிக்கிறோமா, இப்படி ரைட்டு இப்படி முடிக்கிறோமா, முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா 1 2 3 4. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன பண்ண போகிறோம், ரைட் சைடில் பண்ணுறோம். ஸோ ரைட் சைடில் பண்ணும்போது உங்களோட ரைட்டு கால் எடுத்து இப்படி தட்டுங்க, அதாவது இப்படி தட்டுங்க. அப்படி தட்டும்போது கையை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு 1 2, அதாவது மேலேருந்து இப்படி கீழே. ஓகே, இப்படி பண்ணுறீங்களா, அது ரைட் சைடில் 1 2 3 4. ஸோ இதுலேயுமே அந்த குட்டி குட்டி ஜம்ப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படின்னா 1 2 3 4. ஓகேவா? ஸோ நான் ஏன் அந்த ஜம்ப்பை இதில் ஆட் பண்ணல கவுண்ட்லன்னா, அது வந்து ஒரு ஃப்ளூவெண்ட் மாதிரி. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக உங்களுக்கு அது வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த ஜம்ப்பை நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்க, நீங்கள் ஸ்டெப்ஸ் மிஸ் ஆகிடும். அதனால் ஸ்டார்டிங்கில் ஒரு கியர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. ஓகே, அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். அதனால தான் நான் அதை கவுண்ட்டில் ஆட் பண்ணல. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது முடிச்சிட்டிங்களா? இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் சைடில் முடிக்கிறோமா, அதாவது இப்படி வச்சு இப்படி முடிக்கிறோமா. ஸோ லெஃப்ட்டு லெக்கு தான் வந்து ஃப்ரண்ட்டில் போய்ட்டு பேக்கில் வரும். ஓகே, சரி தட்டிட்டு பேக்கில் இருக்கிறீங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரைட் கால் வரணும். ஸோ ரைட் கால் மூவ் எப்படின்னா 1 2 3 4, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து மூவ். கை என்ன பண்ணணும்னா, இப்படி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போகும்போது ரைட் ஹேண்டு கீழே, லெஃப்ட் ஹேண்ட் இப்படி மடக்கணும். இப்படி 1 2 3 4. ஓகே, அதாவது டவுன் அப். நான் வந்து மூவ் ஆகாமல் ஹேண்ட் மட்டும் சொல்கிறேன். எப்படின்னா போகும்போது 1 இப்படி போகிறீங்களா, 1 இப்படி மேலே வரும் கை, அப்போது ஒரு ரொட்டேட்டு, தென் கீழே. ஓகே, ஸோ ரைட் ஹேண்டை இப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படி ரொட்டேட் பண்ண போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதாவது இப்படி வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வச்சுக்கோங்க, இப்படி பண்ணுங்கள். ஏன்னா இந்த இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்படி பண்ணுங்கள், பண்ணுறீங்களா, பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரொட்டேட்டு மேலே. ஓகே, இப்படி மேலே வந்து ஒரு ரொட்டேட்டு மேலே டவுன். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் இந்த ஜம்போட ஆட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா இப்படி முடிக்கிறவா, முடிச்சுட்டு 1 2 3 4. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது ஸோ இந்த ரொட்டேட் பண்ணும்போது நார்மலாக இப்படி குட்டியாக பண்ணிக்காமல் கொஞ்சம் இப்படி பண்ணுங்கள், கொஞ்சம் இவ்வளோ கேப் இந்த மாதிரி, அப்போ வந்து கரெக்டாக தெரியும். ஜஸ்ட்டு 1 2 3 4. ஓகே,
இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ 3 4 முடிச்சிட்டிங்களா லெஃப்ட் லெக்கில். இப்போது ரைட் லெக் தான். எப்படின்னா ஸோ ஸ்லைட் லெஃப்ட் சைடில் இந்த ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோமா, இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் பண்ண போகிறோம் ஸ்லைட்டாக. ஸோ இப்படி முடிச்சிட்டிங்களா, முடிச்சிட்டேன்னா ரைட் லெக் வச்சு இப்படி ஃப்ரண்ட்டில் 1 2 3 4. ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட்ஸ் இருக்குது, லெக் மூமெண்ட் மட்டும் முடிச்சிடலாம். ஓகே, இப்படி முடிச்சிடுறீங்களா, முடிச்சுட்டு ரைட் லெக்கில் 1 2 3 4. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் லெக் கீழே இருக்கும்போது லெஃப்ட் லெக் மடக்குவீங்க. தென் லெஃப்ட் லெக் பேலன்ஸ் பண்ணும்போது ரைட் லெக் அப்படி எடுத்து இப்படி பின்னாடி வச்சு லெஃப்ட் லெக்கை மேலே தூக்குவீங்க. ஓகேவா? ஸோ லெக்கு வந்து இதுதான். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, கை பண்ணும்போது உங்களுக்கு மேபி கனெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 1 2. ஓகே, ஹேண்ட் வந்து 1 2. ஓகே, அப்போது இந்த கால் 1 2. ஸோ உங்கள் ஹேண்ட் பொசிஷன் வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், நார்மலாக கேஷுவலாக வச்சுக்கோங்க. 1 இந்த மாதிரி. ஓகே, கேஷுவலாக தான் இருக்கும். ஓகே, 1 2 3 4. ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் 2 ஹேண்டை மேலே கீழே, தென் பின்னாடி போகும்போது ரைட் ஹேண்ட் மட்டும் அப்படி மடக்கிக்கோங்க, மடக்கி டவுன் அப். ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப்ஸ்லாம் க்யூட்டாக இருக்கும், கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மாசாக இருக்கும். ஓகே, ஸோ இது முடிச்சிட்டிங்களா, முடிச்சுட்டு 1 2 3 4. ஓகே, ஸோ 3 4 முடிக்கிறோமா. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா முடிச்சுட்டு 1 2 3 4 அப்படியே ஃப்ரண்ட்டில் போக போகிறோம். ஸோ என்னென்னா 3 4 முடிக்கும்போது லெஃப்ட் லெக்கை மேலே தூக்கி கீழே வைக்கிறீங்களா. இப்போது ரைட் லெக் வச்சு 1 2 ஃபஸ்ட்டு லெக்ஸ் மட்டும் 1 2, அதாவது 1 2. ஓகே, ஸோ ரைட் லெக்கை தட்டும் பொழுது லெஃப்ட் லெக்கை ஸ்லைட்டாக அப்படி தூக்கணும். ஓகே, 1 2, தென் லெஃப்ட் லெக்கை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு 3 4. ஓகே, எப்படின்னா 1 2 3 4. ஸோ எந்த லெக்கை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கோ அந்த லெக்கை தட்டணும். அது தட்டி முடிச்சோடனே பேக்கில் இருக்கிற லெக்கு பின்னாடி. ஓகே, ஃபஸ்ட்டு ரைட் லெக். ஓகே, ரைட்டில் 1 2 3 4. ஓகே, இதுதான் வந்து லெக்ஸோட ஸ்டெப்ஸு. ஹேண்ட்ஸ் என்ன பண்ணோன்னா ஈஸி தான். ஹேண்ட் வந்து என்ன பண்ணோன்னா இப்படி முடிச்சிட்டிங்களா, முடிச்சுட்டு ரைட் ஹேண்டை இப்படி மடக்க போகிறீங்க, லெஃப்ட் ஹேண்டை இப்படி ஸ்லைட்டாக, ரொம்ப வேணாம், ஸ்லைட்டாக அப்படி அழகாக கேஷுவல் லுக் வச்சுட்டு 1 2 3 4. ஓகே, ஸோ இதில் நீங்கள் என்ன ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் பார்க்கணுன்னா இப்படி வச்சுக்கிறீங்களா, வச்சுட்டு 1 2. ஓகே, 1 2. ஸோ இப்படி பண்ணும்போது ஸ்லைட்டாக தலையை முன்னாடி இப்படி பண்ணுங்கள், ரொம்ப பண்ண வேணாம், இப்படி 1 2. ஓகே, ஸோ 1 2 பண்ணும்போது இந்த முட்டி மேலே வருதா, இந்த ஏரியா இருக்குல்ல ஹேண்டில், அது வந்து இப்படி கீழே வரணும். ரெடி, 1 2. ஓகே, அது பார்க்கும்போது கொஞ்சம் கரெக்டாக க்யூட்டாக இருக்கும். ஸோ ரெடி, 1 2 3 4. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டும் சிங்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அகைன் சொல்கிறேன், 1 2 3 4. ஓகேவா? ஸோ இது வந்து கால் கொஞ்சம் கேப் இப்படி கூட வச்சுக்கோங்க. 1 2 3 4. நான் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து கேமரா ஃபோக்கஸ்குள்ளே பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி முடிக்கிறீங்களா, முடிச்சதுக்கப்புறம் எப்படின்னா ரொட்டேட் வந்து 1 2 3 4. ஓகே, ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்லேருந்து பண்ணும்போது அந்த ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருக்கும். எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 5 6 7 8. ஸோ 5 6 7 8 இப்படி வந்துட்டிங்களா. இப்படி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. ஹேண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா இப்படி 1 2. ஓகே, ஸோ லெக் எப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் லெக். ஓகே, 1 2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கில் போகிறோம். ஓகே, ரெடி, 1 2. இது எப்படின்னா ரைட் சைட் கிடையாது, ஸ்லைட்டாக ரைட் சைட் திரும்பி பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 1 2. ஓகே, அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் தான் ஸ்டெப்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் நிறைய அந்த குட்டி குட்டி ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக நான் அதை கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஸ்டெப் வரும்னு எனக்கு தெரியாது, பட் வாரிசு மூவிலேருந்து நம்ம நண்பர்கள் கேட்டது எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை.